அறந்தாங்கி அருகே மதுபோதையில் இருந்தவரை போலீசார் அடுத்து மண்டை உடைப்பு. படுகாயமடைந்த வாலிபர் நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் சாலை மறியல். புதுக்கோட்டை மாவட்டம் கட்டுமாவடி தோப்பு வயல் பகுதியைச் சேர்ந்த வெள்ளைச்சாமி என்பவருடைய மகன் ராமு, வயது 32, கொத்தனார் வேலை செய்து வரும் இவர் மணமேல்குடியில் பணிபுரிந்து தனியார் பேருந்தில் ஏறி காட்மாவடிக்கு சென்றுள்ளார். மதுபோதையில் இருந்த கொத்தனார் ராமு நடத்துனருடன் தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. நடத்துனர் கட்டுமாவடி சோதனை சாவடியில் இரவு பணியில் இருந்த உதவி ஆய்வாளர் துரைமுருகனிடம் ராமுவை ஒப்படைத்தார். இந்நிலையில் மதுபோதையில் இருந்த ராமு போலீசாருடன் மீண்டும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இருவருக்கும் வாக்குவாதம் முற்றி கைகலப்பு ஆனதால் உதவி ஆய்வாளர் துரைமுருகன் தனது கையில் வைத்திருந்த லத்தியால் ராமுவை தாக்கியுள்ளார். இதில் தலையில் பலத்த காயமடைந்த ராமு ரத்த வெள்ளத்தில் மயங்கி விழுந்தார். உதவி ஆய்வாளர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி கட்டுமாவடி பொதுமக்கள் வர்த்தக சங்கத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்துக்கு வந்த மணமேல்குடி காவல் ஆய்வாளர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். அதையடுத்து போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். மதுபோதையில் இருப்பவர்களிடம் போலீசார் தங்கள் கடமையை மீறி கட்டையால் தாக்குவதும் லத்தியால் அடிப்பதும் தொடர்கதையாகி வருவது பொதுமக்கள் அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது.